சார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணி அவரோட வலைத்தளத்தெல்லாம் போட்டிருக்காரு. அதாவது ப்ரெஸ் மீட் எப்படி அட்டன் பண்ணணும். அந்த ப்ரெஸ் மீட்டுங்கிறது வந்து எல்லாரும் இத்தனை பேர் கேட்குறாங்களா சார்? ஆமாம். அது ஏன் அது ஒரு இல்லை ப்ரெஸ்ஸில் கொடுத்தா என்ன? இல்லை ப்ரெஸ் மீட்டை கொடுத்து தான் ஒரு தலைவர் இல்லைன்னா ஒரு கட்சிக்கு இருப்பை புரிந்து கொள்ள வேண்டுமா? டெய்லி கொடுக்குறான் சீமான். அவனை யாராவது சீன்றாங்களா? நாங்கள் டெல்லியிலேயே 10 தொகுதி ஜெயிக்கிற கண்டத்தில் இருக்கோம். டெல்லியிலேயே? ஆமாம். கேரளா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. டெல்லி வரைக்கும் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் ஜெயிக்க போகிறோம். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. திரை உலகத்திலிருந்து வந்தவன் தான் உதயநிதி. மாமன்னன், ஒரு கல், ஒரு கண்ணாடி எல்லாம் உடஞ்சி நொறுங்கி மாமன்னன் கனவுல கல் விழுந்தது. ஒரே ரத்தம்னு படம் நடித்தவர் தான் அண்ணன் ஸ்டாலின். அது ஒரே ரத்தமாக போச்சு. கனிம வளத்துறையில் அதை ஏலம் எடுத்திருக்கிற ஒருத்தன் கட்டியிருக்கிற வீடு இந்தியாவினுடைய புதிய பாராளுமன்ற மாதிரி இருக்கு. அது யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா? அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். 100 ரூபா ஒரு திட்டத்துக்கு அறிவிச்சா 40 ரூபா எடுத்துருவான் ஏவாவேல். 10,000 கோடிக்கு ஒரு சாலை பணியை தொடங்கினா அதில் அவனுக்கு 4,000 கோடி கொடுக்கணும். இதுதான் ஆட்சி அவனை நடத்தின லட்சணம். இல்லைன்னா ஸ்டாலினுக்கு வெள்ளி நாற்காலி போடுவானா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஆனால் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை இன்னும் தடுக்க முடியும். உங்கள்கிட்ட யாராவது வாங்கினாங்களா 10 ரூபா? நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏவா வேலையை பற்றி சொன்னீங்க. செந்தில் பாலாஜி மேலே கேஸ் நடந்துருக்கு சார். ஆல்ரெடி KN மேலே செந்தில் பாலாஜி பிஜேபிக்கு போகிறான். நீங்கள் தொடர்ந்து திமுகவினுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்காது இருந்தால் செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவத்தை இழந்து வர்றான் திமுகவில். டிவிக்கு ஆட்சி வரக்கூடாதுன்னு யார் கருதினார்களோ அவர்கள் இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது என்று அவர்கள் உணர வேண்டும். திமுகவுக்கு எது கோபம் வருமோ அதை நாங்கள் தொடர்ந்து செய்துட்டே இருக்கோம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவருக்கு தமிழ்நாட்டில் அறிமுகம் தேவையில்லை, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதி நின்னார் சார். திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கு ரீஎலெக்ஷன் வருது. அங்கே நின்று தோற்ற திமுக எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்துருக்காரு. இவர் வந்து குழந்தைகளை வைத்து தான் ஜெயிச்சாரு, அதனால இடைத்தேர்தலில் நிப்பாட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. கேஸும் போட்டிருக்காரு. அவர் சொல்ற சாத்தியமா? குழந்தைகளை வச்சு தான் ஜெயிச்சேன்னு குழந்தைகள் ஓட்டு போட்டாங்க. இனிக்கும் இருதராஜே இவ்வளவு பெரிய முட்டாள்னு எனக்கு இப்போதான் தெரியுது சார். குழந்தைகளுக்குன்னு ஒரு அணி வச்சிருக்கிற ஒரே கட்சி எங்கள் கட்சி சார். சிறார் அணின்னு பேர். அதுக்கு என் பேரனுக்கு 7 வயசு. அந்த 7 வயசு பேரன் விசிலுக்கு ஓட்டு போடுகிற வாய்ப்பு எனக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்குறான். சட்டப்படி குழந்தைகளை வந்து நீங்கள் தேர்தல் கேம்பில் யூஸ் பண்ணக்கூடாது தானே சார் இருக்கு? ஓட்டு கேட்கக்கூடாது. நாங்கள் யூஸ் பண்ணலையே. ஊர்வலமாக வரும் பொழுது அவனும் கூட வர்றான். வராதேன்னு சொல்லுவாங்களா? எங்கள் ஊரில் ஒரு கோவில் திருவிழா நடந்துச்சு. அதில் என்னுடைய பேரன் வந்து மார்சிம் கார்கி. அவன் வந்து விஜய் மாதிரி வேடம் போட்டான். ஓகே. அவனுக்கு முதல் பரிசு கிடைச்சிது. அவனை இப்போ எல்லாரும் விஜய்னு சொல்கிறாங்க. கோர்ஸுக்கு போட்டுக்கிட்டு. ஆமாம். இன்றைக்கும் இருதராஜை வேணாவது தேடுவானா? குழந்தைகள் ஆதரிக்கிறாங்கன்னா அதுக்கு குழந்தைகளை கழுத்தை பிடிச்சி நெருப்பீங்களா? குழந்தைகள் ஓட்டு போட்டாங்களா? ஓட்டு போட முடியுமா? இங்கே நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் சொல்லி தான் ஓட்டு போட்டால் நிறைய வீட்டில் இருந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஆமாம். குழந்தைகளை வச்சு ஒரு மாற்றத்தையே உருவாக்கிட்டீங்களா? உருவாக்கிட்டோம்ல. அப்போ உங்களுக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் குழந்தைகள் கூட இல்லை. இல்லை, அது எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாரு, நம்ம எல்லாத்தையும் ஓட்டு கேட்டோம், வீட்டில் உள்ளவன் நம்ம குழந்தைகள்கிட்ட கூட கேட்காம ஓட்டு. திமுக குடும்பத்திலேருந்து எங்களுக்கு ஓட்டு வந்துச்சு. வீட்டுக்கு வீடு விஜய்னு சொன்னார்ல எங்கள் தலைவர். வீட்டுக்கு வீடு விஜய் இருக்கான், இப்பவும் இருக்கான், இன்னும் 25 வருஷம் இருப்பான். இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசுறாரு, எதிர்க்கட்சி தலைவரே இல்லாத ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம் விஜய் அவர்கள்னு சொல்றாரு. இது ஒரு வந்து அலங்காரத்தின் பேச்சா இல்லை வந்து அது ஆர்வம் காரணமாக தம்பி ரமேஷ் பேசின பேச்சு? எதிர்கட்சி இருக்கணும். ஆளுங்கட்சின்னு ஒன்று இருந்தால் எதிர்கட்சி இருக்கணும். வயலுக்கு வரப்பு வேண்டும், வாய்க்காலுக்கு கரை வேண்டும், ஓடுகின்ற காருக்கு ஒழுங்கான பிரேக் வேண்டும், முரண்டு பிடிக்கிற மாட்டுக்கு மூக்கணாம் கயிறு வேண்டும். ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி வேண்டும். அது தம்பி ஆர்வத்தில் பேசுறது. ஒரு கட்சிக்காரன் என்ற நிலையில் அப்படி பேசுவது என்பது இயல்பு தான்.
கண்ணு கட்டிய தூரம் வரை எனக்கு எதிர்க்கட்சிகளே இல்லைன்னு ஜெயலலிதா அம்மா பேசுனாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது தான். இதெல்லாம் குற்றமாக பார்க்கக்கூடாது. சார் நேற்று வந்து மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சர் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தார் சார். கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி அளவு கணக்கு காட்டியிருக்காரு. எந்தெந்த துறைகளில் என்னென்ன அளவு கடன்கிறவருக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி முன்னாள் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சி சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சி 5 வருஷம் முடியறதுக்குள்ள நாங்கள் வாங்க கடன் அளவுக்கு வாங்கலைன்னா நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன். அந்த வாய்ப்பு தான் வரும் தங்கம் தென்னரசுக்கு. அந்த வாய்ப்பு தான் வரும். நாங்கள் இந்த ஓட்டைகளை எல்லாம் அடைக்கிறோம் பாருங்க. நீங்க கொடுக்குற வாக்குறுதிக்கும் இவ்வளோ செலவாகுது இல்லையா சார்? அடுத்த அவரும் மரிய வில்சன் சொல்றாரு 25,000 கோடி எங்களுக்கு நெக்ஸ்ட் தேவைப்படுது இந்த மகளிர் உரிமை தொகை. பாருங்க, கனிம வளத்துறையில் அடித்த கொள்ளைக்கு கணக்கு கிடையாது தம்பி. கனிம வளத்துறையில் அதை ஏலம் எடுத்திருக்கிற ஒருத்தன் கட்டியிருக்கிற வீடு இந்தியாவினுடைய புதிய பாராளுமன்ற மாதிரி இருக்கு. அது யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் இனி அரசு இதெல்லாம் ஆராயும். கனிம வளத்துறையில் அவ்வளவு கொள்ளை. அந்த ஓட்டை அடைச்சிட்டாலே நிதி வருவாய் வந்துடும். வரி ஏய்க்கிறவர்கள் இருக்கான். வரி ஏய்க்கிறவர்கள், வரி கொடுக்காமல் ஏமாற்றுகிறவர்கள். அந்த வரியை வசூலித்தா அரசு கஜானாவுக்கு நிதி வரும். 100 ரூபா ஒரு திட்டத்துக்கு அறிவித்தா 40 ரூபா எடுத்துருவான் ஏவாவேலு. ஒப்பந்த நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, சிறு துறைமுகங்கள் துறையை கையில் வச்சுருந்த ஏவாவேலு 10,000 கோடிக்கு ஒரு சாலை பணியை தொடங்கினா அதில் அவனுக்கு 4,000 கோடி கொடுக்கணும். இதுதான் ஆட்சி அவனை நடத்தின லட்சணம். இல்லைன்னா ஸ்டாலினுக்கு வெள்ளி நாற்காலி போடுவானா? வெள்ளி நாற்காலி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வெள்ளி மூக்குத்தி வாங்குவதற்காத பெண்கள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருக்காங்க தம்பி. இவங்க ஒரு காலாவதியாக போகிற முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி போடுறான் தம்பி. ஏது காசு உனக்கு? நீ ஊர்தாலியாக இருக்கிற. இன்னைக்கு நாங்கள் இந்த ஃபண்டு வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். அறிவிச்சிட்டார் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர் ஜோனா. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஸ்கூல் ரெனியூவல் பண்ணுறதுக்கு காசு வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு தரமான சாலை வேணும். ஒன்றிய அரசினுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி என்ன சொல்லுகிறார் என்றால் 10 வழியில் ஊழல் நடக்கு தமிழ்நாட்டில் சாலைத்துறையில். அந்த வழியை அடைச்சிட்டிங்கன்னா 2 லட்சம் கோடி சாலைக்கு போடுவதற்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குகிறேன்னு சொல்கிறார் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர். இதுதான் ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம். இதை கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏவா வேலையை பற்றி சொன்னீங்க. இப்போ செந்தில் பாலாஜி மேலே கேஸ் நடந்துட்டு இருக்கு சார். ஆல்ரெடி KN மேலே இஷ்யூ. செந்தில் பாலாஜி பிஜேபிக்கு போகிறான். நிறைய அதிர்ச்சிகரமான தகவல். ஆமாம், பிஜேபிக்கு போகிறான். பேசிகிட்டு இருக்காங்க தம்பி. பிஜேபி அனாதை சபம் மாதிரியில் இருக்குது. எடுத்து அடக்கம் பண்ணவே ஆள் இல்லை. அறிவாலய செங்கல் ஒருவர்னு சொன்னார் அண்ணாமலை அவர்கள். அவர் இப்போ கமலாலய செங்கல் உருவிட்டு இருக்காங்க. உருவ போகிறாரு. நீங்கள் தொடர்ந்து திமுகவினுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்காது இருந்தால் செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவத்தை இழந்து வர்றான் திமுகவில். அவனை முன்னிலைப்படுத்த இப்போ யோசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஊழல் வழக்கில் இப்போ சிக்கியிருக்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் கைது செய்யப்படுவாங்களா சார் இந்த ஆட்சியில்? இல்லை, செந்தில் பாலாஜிக்கு பாதுகாப்புன்னு நினைப்பாம்ல பிஜேபிக்கு போனா. அது விசாரணை இனிமேல் தான் வரும். அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளுக்கு போகிறான், ஏவாவேலு உள்ளுக்கு போகிறான், KKSSR உள்ளுக்கு போகிறான், நிறைய பேர் போகிறான். சார் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டே இருக்கா சார். அதாவது ஒன்றிய அரசோட இணக்கமாக போவோம். ஆமாம், ஒன்றிய அரசோடு இணக்கமாக போவோம். அதுக்காக தமிழ்நாட்டினுடைய லட்சியங்களை நாங்கள் காவு கொடுக்க மாட்டோம். இன்றைக்கி ஆளுநர் உரையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியிருக்கிறோம்னா இது எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. கேட்டிங்களா? தமிழ் வாழ்த்து பாட விட மாட்டாங்கன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னை பாடிட்டார். அது மாதிரி அவர் ஒன்றிய நிதி ஆயோக் கூட்டத்தில் சொல்கிறாரு, நீங்கள் மும்மொழி கொள்கையின் மீது நாங்கள் பின்பற்ற வேண்டும், அழுத்தம் தராமல் 3284 கோடி ரூபாய் தமிழ்நாடு பள்ளி மாணவர்களுக்கு உள்ள நிதியை விடுவிக்கணும்னு பேசுகிறார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுகிறார். அதனால நாங்கள் கொள்கையையும் விட்டு கொடுக்கல, அதற்காக ஒன்றிய அரசோடு ஒரு மோதுதல் போக்கை கடைபிடிக்க நாங்கள் தயார் இல்லை. சார் நிதி ஆயோக் நடந்த அதே நாளில் வந்து கர்நாடக முதலமைச்சர் TK சிவகுமார் மேகதாது அணை பற்றி பிரதமர் மோடியை தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசுறாரு. ஆமாம், ஆனால் விஜய் அவர்கள்ட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த ஒரு கொஸ்டின்ஸ் கூட அங்கேருந்து போலியே சார். தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதை பற்றி பேசணும்ல சார். சார் DK சிவகுமார் அப்படித்தான் செய்யணும். அப்பன்னா அவன் சிவகுமார், அப்பந்தான் அவன் கர்நாடக முதலமைச்சராக இருக்க தகுதி உள்ளவர். அதற்கு பதிலடி நம்ம முதலமைச்சர் தான். DK சிவகுமாருக்கே தெரியும் மேகதாது அணையை கொண்டு வர முடியாதுங்கிறது. காவிரி புகுந்த இடம் தமிழ்நாடு, புரியுதா? காவிரி பிறந்த இடம் அவங்களுக்கு. காவிரி வந்து பெண், எப்பொழுதுமே பெண்ணுக்கு புகுந்த வீடு தான் நிரந்தர வீடு.
அதனால காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்கிறது, ஒழுங்காற்று முறை வாரியம் இருக்கிறது. அது நமக்கு உரிய உரிமையை அவர்கள் தந்தாக வேண்டும். அப்படி மேகதாது அணையை கட்ட அனுமதிச்சிட்டா இந்தியா என்கிற ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து உருவாகிடுங்கிறத ஒன்றிய அரசு உணரத்தான் செய்யும். சார், விஜயபாஸ்கர் வந்து நேற்று பதவியை ராஜினாமா பண்ணதுலேருந்து ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் அதிமுக ஒரு வீடியோ போடுறாரு. ஆல்ரெடி நிறைய வீடியோ தான் தனியாக போட்டுட்டு இருக்காரு சார் அவர். விஜய் அவர்களே, உங்களுக்கும் மரணம் வரும். உங்கள்கிட்ட வந்து ஆட்சி இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்களை கேட்காதீங்க அப்படின்னு மிரட்ட தொழில பேசுறாரு. அவரோட இது இந்த மரணம் பொதுவானது, மரணம் அழகானது, மரணம் உறுதியானது. இன்னும் சொல்லப்போனால் மரணம் மட்டும்தான் உலகத்தில் நிரந்தரமானது. இந்த இதோபதேசமெல்லாம் எங்களுக்கு உதயகுமார் சொல்லி எங்களுக்கு நாங்கள் அறிந்து கொள்ளுகிற நிலையில் இல்லை. நம்ம எல்லாருமே, நீங்கள் நான் உள்பட எல்லாருமே டிரான்சிட் பேசஞ்சர்ஸ், வந்து போகிற வழிபோக்கர்கள் தான். அதனால் நாங்கள் வந்து நண்பர் விஜய் பாஸ்கர் வர்றாருன்னா நாங்கள் அவரை வரவேற்கிறோம். உதயகுமார் நாளைக்கு இந்த முடிவெடுக்க வேண்டிய நிலைமைக்கு வருவார். இல்லை சார், நீங்கள் இந்த ஆரம்பத்தில் ஆட்சி ஆரம்பத்தில் இருந்து ஒரு நேம் சொல்லிகிட்டே இருந்தீங்க பிராண்டா, இது தூய சக்தி, ஆமாம், தூய வழியில் நடக்கிற சக்தின்னு. நீ இப்போ வந்து விஜயபாஸ்கர் மேலேயும் இதுக்கு முன்னாடி நிறைய புகார்கள் இருந்துச்சு. குட்கா வழக்கு இருக்குது, மணல் கொள்ளை வழக்கு இருக்குது, சில கேசஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இது மாதிரி எம்எல்ஏக்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் சேர்க்குறப்ப இது எப்படி தூய சக்தின்னு நீங்கள் எப்படி ஒரு பிராண்டிங்காக சொல்ல முடியும்? அந்த வழக்கு அவர்கள் மேலே இருக்குது. அந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு, கேட்டிங்களா? இல்லை, ஒருவேளை வந்து பிஜேபிலாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் பண்ணவங்களாம் போடுவாங்க, ஒரு வாஷிங் மிஷின் வரும், அவங்க ஒயிட் ஆகி வந்துடுவாங்க. அது மாதிரி டிவிக்கு ஆகிட்டு இருக்கா? டிவிக்கு வாஷிங் மிஷின் இல்லை, டிவிக்கு ஆட்சி வரக்கூடாதுன்னு யார் கருதினார்களோ அவர்கள் இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது என்று அவர்கள் உணர வேண்டும். திமுகவுக்கு எது கோபம் வருமோ அதை நாங்கள் தொடர்ந்து செய்துட்டே இருப்போம். அதில் ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸுங்கிறது திமுகவை எதிர்ப்பது. திமுக தான் எனக்கு முதல் எதிரின்னாரு. அதை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிரூபித்து காட்டிட்டார். அந்த இடத்துக்கு அதிமுக வருவதற்கு முயலுமான்னு கேட்டால் அதிமுகவே இருக்காது. அந்த நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்குன்னா இது விஜய் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம், விஜய் நிகழ்த்தியிருக்கிற பூகம்பம், விஜய் நிகழ்த்தியிருக்கிற நிலநடுக்கம். இதை செய்வதற்கு தகுதி உள்ள தலைவன் தமிழ்நாட்டில் வேற யாரும் கிடையாது. சார், மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் வந்து, அதாவது டாஸ்மாக்லேருந்து வர வருமானம் வந்து முதல்வருக்கு துளியும் விருப்பம் இல்லை, 1% கூட அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை ஏன் வந்து தனியாருக்கு விடக்கூடாது, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வருமானம் தான் பிடிக்கலையே சார், டாஸ்மார்க்கே வேணாம், அப்புறம் ஏன் நீங்கள் ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டு அந்த வருமானத்தை நினைக்கிறீங்களா? என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது தம்பி. வர்ற சட்டமன்ற கூட்டத்தோடல தெரியும். நான் நிர்வாகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லக்கூடாது. இன்னொன்று சார், 717 கடைகளை வந்து மூடிட்டோம்னு சொல்றீங்க சார். ஆமாம், அமைச்சர்கிட்ட கேட்டதுக்கு அதோட நியூஸ்லாம் வந்து நியூஸில் வந்துட்டு இருக்கே, சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கேன்னாங்க. ஒரு ஜிஓ இல்லை சார், அதோட லிஸ்ட் வந்து அஃபிஷியலாக வந்து இது வரைக்கும் வெளியிட்டாச்சு. எந்த கடை எந்த ஊர்லன்னு வெளியிட்டாச்சு, லிஸ்ட் இருக்குங்கிறீங்க. வெளியிட்டாச்சு சார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணி அவரோட வலைத்தளத்தெல்லாம் போட்டிருக்காரு. அதாவது ப்ரெஸ் மீட் எப்படி அட்டன் பண்ணணும்னு விஜய் அங்கே உட்காந்துருக்க மாதிரியும் இவர் டீச் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த ப்ரெஸ் மீட்டுங்கிறது வந்து எல்லாரும் இத்தனை பேர் கேட்குறாங்களா சார்? ஆமாம், அது ஏன் அது ஒரு இல்லை ப்ரெஸ்ஸில் கொடுத்தா என்ன? இல்லை ப்ரெஸ் மீட்டை கொடுத்து தான் ஒரு தலைவர் இல்லைன்னா ஒரு கட்சிக்கு இருப்பை புரிந்து கொள்ள வேண்டுமா? டெய்லி கொடுக்குறான் சீமான், அவனை யாராவது சீன்றாங்களா? இப்போ கொடுக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு, நிறுத்திட்டாரு. சில ஃபார்முலாவில் சில மாற்றங்கள் அரசியலில் வரும். இன்றைக்கி அப்படி ஒரு அப்படி அதை ப்ரெஸ் மீட்டை தவிர்ப்பதிலையும் ஒரு அரசியல் இருக்கு. ஆனால் திட்டப்பட்டு தவிர்க்கிறார், ஒத்துக்கிறீங்க? தவிர்க்கிறாரு. ஆமாம், ஏன் தவிர்க்கிறாருன்னு எனக்கு தெரியாது. தவிர்க்கிறாரு, அதனால அவருக்கு இமேஜ் குறைஞ்சிச்சா? இல்லை. அவருக்கு செல்வாக்குக்கு ஏதாவது பஞ்சம் வந்துடுச்சா? இல்லை. அவருடைய ஆளுமையில் ஏதாவது அதிர்வை எவனாவது உருவாக்கிட்டானா? இல்லை. நாங்கள் டெல்லியிலேயே 10 தொகுதி ஜெயிக்கிற கண்டத்தில் இருக்கோம். நாங்கள் டெல்லியிலேயே? ஆமாம். அடுத்தது கேரளா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ டெல்லி வரைக்கும். கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் ஜெயிக்க போகிறோம். அப்போ எங்களுக்கு செல்வாக்கு கூட்டிகிட்டே இருக்குது. இந்தியாவில் ஒரு மாநில கட்சியாக இருந்து இந்தியாவினுடைய அரசியலை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக புதிய பரிணாமம் பெற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம். இது ப்ரெஸ் மீட்டு கொடுத்து தான் உங்களுக்கு சொல்லணுமா? நாட்டு நடப்பது தான் இன்னைக்கு. ஒருவேளை நரேந்திர மோடி அவர்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்களா சார்? ஏன்னா அவரும் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, ஆனால் தொடர்ந்து ஆட்சியில் எழுந்துட்டு வராரு. இல்லை, அவருக்கு அணுகுமுறை வேறு, எங்கள் அணுகுமுறை வேறு.
சார் வந்து பிரச்சார களத்தில் வந்து விஜய் அவர்கள் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் சொன்னார். அதில் முக்கியமாக வந்து அவர் பாடின பாட்டு ட்ரெண்ட் ஆச்சு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. ஆனால் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை இல்ல. இன்னும் தடுக்க முடியல சார். இப்போவுமே நீங்கள் பாட்டில் போட்டுட்டா 10 ரூபா வந்துடும். அந்த சிஸ்டம் பார்த்தீங்களா? ஆமாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லா இடம். எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறது நடந்துட்டு இருக்கு. இல்லை அந்த பாட்டில் போட்டால் 10 ரூபா வந்துடும். ஆ அப்படி 10 ரூபா வாங்கணுன்னு எங்கேயாவது நிரூபித்தா எங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாரு விக்னேஷ். விக்னேஷ் அவர்கள். ஆமாம், சொல்லுங்கள் நீங்கள். வாங்கணும்னு நோக்கம் கிடையாது. டாஸ்மாக்கு தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவரே இப்போ அந்த சிஸ்டம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். உங்கள்கிட்ட யாராவது வாங்கினாங்களா 10 ரூபா? சார் இந்த ஆட்சி அமைஞ்ச காலத்துலேருந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நிறைய கல்யாண வீட்டுக்கு போகிறாரு. முக்கியமாக டிவிகே கட்சியை பற்றி நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாரு. அதில் நேத்தி ஒன்று பேசியிருக்காரு. தயவுசெய்து நியூஸ்லாம் படிங்க விஜய், என்ன நடந்துக்குன்னு தெரிஞ்சிங்க. ஆனரபிள் சிஎம் சொல்கிறாரு. அன்றாடம் நியூஸ்லாம் படிக்கிறாரு தானே சார்? இல்லை, திமுகவில் யாரும் இருக்க விரும்பலைங்கிறதாவது ஸ்டாலினுக்கு தெரியுமா? அந்த கல்யாண வீட்டில் நேற்றை பார்த்தீங்களா தம்பி? ஒரு கலகலப்போ, ஒரு ஆரவாரமோ, ஒரு மகிழ்ச்சியோ இந்த கல்யாண வீட்டில் இருந்துச்சா? இன்னும் அவங்க துக்கம் விட்டு போகலை சார். கொடுத்த அடி எப்படி? கல்யாண வீட்டிலே இப்படி இருக்கீங்களே. நாங்கள் என்ன கேட்குறேன், கல்யாண வீட்டில் எதுக்கு அரசியல் பேசுகிற? அது காலகாலமாக நடந்து வந்துட்டு இருக்கு. அரசியல்வாதிகள் பேசக்கூடாது. கல்யாண வீட்டில் கல்யாணத்தை நடத்துவது, வாழ்க்கை எப்படி நடத்தணும், இன்றைக்கி இருக்கிற சமூக சூழல் என்ன, இன்றைக்கி பெண்கள் தனியாக போக முடியாதுன்னு சொல்கிறாங்களே, ஏன் போகக்கூடாது, இன்னும் எவ்வளோ விஷயம் பேசலாம். வரவுக்கு மீறி செலவு செய்கிறாங்க. எந்த மாலில் போனாலும் பெண்கள் நிற்கிறாங்க, எந்த ஹோட்டலில் சாப்பிட போனாலும் பெண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வீட்டில் சமைக்கிறதே இல்லையா? சமையல் என்பது ஒரு கலை என்பதை தாண்டி சமையல் என்பது வாழ்க்கை முறை தம்பி. இதையெல்லாம் பற்றி ஒரு தலைவர் பேசினா பெண்களுக்கு ஒரு இது வரும், ஆண்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வரும். வீட்டில் சமையல் ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமா? ஆண்களும் சேர்ந்து செய்யுங்க. இப்படியெல்லாம் நிறைய பேசலாம். நீ போய் அங்கே போய் அரசியல் பேசிக்கிட்டு இருக்க விஜயை பற்றி. அப்போ விஜய் ஒன்று விரட்டிகிட்டே இருக்காரு, விஜய் ஒன்று துரத்திகிட்டே இருக்காரு. நீ விஜய்கிட்டேருந்து விடுபட முடியாமல் நீ தவிக்கிற, தத்தளிக்கிற. தாவேக்காவை போட்டியாக கருதுகிற திமுகவினுடைய முயற்சி பலிக்காது. ஸோ தாவேக்காவை போட்டியாக கருதுகிற திமுக நீங்கள் சொல்கிறீங்க. எலெக்ஷன் முன்ன வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி எடுத்தார். ஒரு எப்படி சொல்கிறது, மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரத்தை ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணார். டிஎம்கே டிவிகே 2 பேருக்கு தான் போட்டி. இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாச்சு. திருச்சிக்கு நன்றி செலுத்தும் போதும் மறுபடியும் சொல்கிறேன், 2 பேருக்கு தான் போட்டி, டிஎம்கே டிவிகே. ஏன் மறுபடியும் போட்டியாக நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிதான் சொல்கிறேன். சும்மா அதாவது அதிமுக எங்களுக்கு போட்டி இல்லை, பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் இல்லை, இருக்கிற ஒரே கட்சி திமுக தான். திமுக தான் இன்னும் போட்டி. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு தான் இருக்கான், அவனும் ஜெயிலுக்கு போகிற புள்ளியில் அவன் ஒரு ஆள். அவர் சொல்கிறாரு, மாவட்ட கூட்டத்தை கூட்டி ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் நிற்கணும், 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும், ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறாரு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? திமுகவை தான் போட்டியாக கருதணும். இன்றைக்கே பேட்ஜெல்லாம் ஒட்டிட்டு போகிறாங்களா அசம்பிளியில், அவங்க தான் போட்டியை தான் அங்கே கருதுகிறோம். இதில் என்ன இருக்குது? போட்டி ஆரோக்கியமானதுன்னா ஆரோக்கியமாக இருக்கட்டும், அதை எதிர்கொள்ள தயார். 1000 மிடிகள் வந்தாலும் தாங்கிக் கொள்கிற வல்லமையோடு தாவேக்கா தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து நிற்கிறது. சார், திமுக மருத்துவர் எழிலன் அவர்கள் நேத்தி ஒன்று சொல்லியிருக்காரு, இந்த வீடியோ வரலாயிட்டு இருக்கு. அதாவது வந்து சாதியை கொண்டு வந்தாங்க, நாங்கள் எதிர்த்தோம், மதத்தை கொண்டு வந்தாங்க, எதிர்த்தோம், பல விஷயங்களை எதிர்த்தோம் திராவிட இயக்கங்கள், நாங்கள் கொண்டு வந்த சினிமா வச்சே நம்மளை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்தது தான் சினிமாவா? நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், சாதி இந்த தேர்தலில் நாங்கள் ஒழித்தோம், திமுக ஒழிக்க முடியல, நாங்கள் ஒழிச்சிட்டோம். மதத்தை இந்த தேர்தலில் நாங்கள் ஒழிச்சிட்டோம் தவேக்கா. பணத்தை இந்த தேர்தலில் நாங்கள் ஒழிச்சிட்டோம். நாங்களே வச்சுருந்த சினிமா வச்சு எங்களை வீழ்த்திட்டாங்கன்னு என்னுடைய நல்ல நண்பர் அவர் எழிலன் டாக்டர் அவர் சொல்கிறார். இது வந்து சினிமாவை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகிற முறையை திமுக தான் தொடங்கி வச்சு தமிழ்நாட்டில். அண்ணாவே அதை செய்தார், கலைஞர் தொடர்ந்தார், எம்ஜிஆர் திரையுலகத்திலிருந்து வந்தார், ஜெயலலிதா திரையுலகத்திலிருந்து வந்தார், தலைவர் விஜய் திரையுலகத்திலிருந்து வந்தார். ஆகவே சினிமாவும் அரசியலும் என்பது தமிழ்நாட்டில் வானமும் சிறகும் போல ஒன்று ஒன்றி இருக்கும். இது
இதை பயன்படுத்துகிற முயற்சியில் திமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விட்டது. திரை உலகத்திலிருந்து வந்தவன் தான் உதயநிதி. மாமன்னன், ஒரு கல், ஒரு கண்ணாடி எல்லாம் உடஞ்சி நொறுங்கி மாமன்னன் கனவில் கல் விழுந்தது. ஒரே ரத்தம்னு படம் நடித்தவர் தான் அண்ணன் ஸ்டாலின். அது ஒரே ரத்தமாக போச்சு. அதனால் எங்கள் தலைவர் வந்து அமீர்கானுக்கு விட இந்தியாவில் அதிக செல்வாக்குள்ள நடிகர் அவர். அதனால் சினிமாவும் அரசியலும் தமிழ்நாட்டில் சேர்ந்தே இது வரைக்கும் இருந்திருக்கு, இப்போதும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். அது அவர் திருச்சி கிழக்கில் யார் நிற்க போகிறான்னு தெரியாதில்ல. ஆனால் ராகவ லாரன்ஸை நான் ரொம்ப மதிப்பேன். என்ன காரணம்னா, திரை உலகத்தில் ஒரு மானுட பற்றாளன் அவன். அவர் வந்து தான் தேடுகிற வருமானத்தில் பெரும் பகுதியை இளைஞர்களுடைய கல்விக்கு, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு செலவழிக்கிற ஒரு கொடை உள்ளம் கொண்ட தம்பி ராகவ லாரன்ஸ். அவர் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்கிறேன். அதில் தாவேக்காவுக்கு வந்தால் இன்னும் அதிக வரவேற்பு கொடுப்பேன். சார், இதுக்கு முன்னாடி தாவேக்க தலைவர் வந்து அந்த கரூர் இஷ்யூக்கு வந்தப்போ வீடியோலாம் சொல்லியிருந்தாரு, கண்டிப்பாக நான் உங்களை பார்க்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாச்சு, இன்னும் மக்களை ஏன் சார் பார்க்க போகல? யாரை? கரூர் மக்களை போவார். அதெல்லாம் போகக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, எல்லா ஊருக்கும் போவார். இந்த நெருக்கடி, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர், நிதியில் அறிக்கையெல்லாம் முடிஞ்ச பிறகு போவார். அதுக்கு பிறகு என்ன வேலை? அவர் வந்து தினமும் காலை 10 மணிக்கு வருது, 5 மணிக்கு போகிறது, ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட்டாக சொல்லணுமா சார்? இது ஒரு நார்மல் தானே? இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் அப்படி இருந்தது இல்லையா? யார் சொன்னா ஹைலைட்? ஆதவர்ஜுனா சொல்றாரு, நிறைய அமைச்சர்கள் சொல்றாங்களே, அருண்ராஜ் சொல்றாரு. அவர் சொன்னாரா தலைவர்? அவர் சொல்லல, மீடியால அது பெருசா பேசிக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஆமா, மீடியால பேசுறாங்க. டிஃபன் பாக்ஸ்லேயும் சாப்பாடு கொண்டு வந்து ஒரு ஒபீடியன் நன்றாக படிக்கிற மாணவனை போல கொண்டைக்கு வர்றாரு. நீங்க அப்படி வந்தீங்களா? அமைச்சர் ராஜ்மோகன் சொல்ற இது மாதிரி என்ன சாப்பிடுவீங்கன்னே தெரியாது யாருக்கும். டிஃபன் பாக்ஸில் எங்கே சாப்பாடு கொண்டு வர்றாரு முதலமைச்சர். ஆமாம், தமிழ்நாட்டில் இதெல்லாம் புதிய காட்சி. நம்ம மக்கள் மத்தியில் இது பெரிய வரவேற்பு பெறும். முன்னாள் முதல் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. எளிமையாக போவார், டீலாம் குடிப்பார், மக்களோட பழகுவார். ஆமாம், பழகுவார். என்னாச்சு பழகி? மகிட்ட கேட்குறாரு, கடைசி ஆசை கனவை சொல்லுங்கன்னு, உங்கள் கனவை சொல்லுங்கன்னு. ஒருத்தன் கேட்டான், ஜனநாயகம் எப்போ வரும்னு கேட்டான். அந்த இலக்கம் அதை விட்டுட்டாரு. நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போனது திமுக, மக்களோட மக்களாக இருப்பது தாவேக்கா. இதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிஜம். இந்த நிஜத்தை திமுக புரிந்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்கள் ஆயத்தமாக வேண்டும். அந்த தகுதி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு இருக்கிறதா என்பதை 2 நாளில் நம்ம பார்த்துட்டு போகிறோம். சார், மாற்றம் ஒன்றே மாறாதது, பெரும் மாற்றம் நடந்திருக்கு சார். மக்கள் ஒரு மாற்றத்துக்காக ஒரு கிட்டத்தட்ட புரட்சின்னு கூட சொல்லலாம், ஓட் பண்ணியிருக்காங்க. மக்களின் மன ஓட்டங்களை நீங்கள் நிறைவேற்றணும். அங்கே கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.